இங்க ஒரு லேடி பஸ்ல இன்டர்வியூக்காக போயிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன இன்டர்வியூ அப்படின்னா, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல வந்து கிளீன் பண்றவங்களுக்கு சூப்பர்வைசரா இருக்கணும். பஸ்ல இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டே வரும்போது தான் தெரிய வருது, அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து அதே ஹோட்டல்ல இருக்கிற அதே ஜாபுக்காக தான் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. இதுக்கு ஏதாச்சும் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க உடனே பஸ்ல இருந்து கீழே இறங்கிடுவாங்க. அவங்க பொண்ணோட கம்பெனி வந்து பக்கத்துல தான் இருக்கும். அதனால அவங்க பொண்ணு வந்து வர சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து நல்லா ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணியிருப்பா. அவளோட ட்ரெஸ் வந்து மாத்தி இவங்க போட்டுப்பாங்க. இவங்க ஒரு பழைய ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுருவாங்க. எதனால இவங்க இப்படி பண்றாங்க, என்னதான் செய்ய போறாங்க அப்படின்றது அந்த பொண்ணுக்கு புரியவே மாட்டேங்குது. அடுத்ததா இப்ப இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கும் போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆளை தான் வந்து வேலைக்கு எடுக்க போறாங்க. ஆனா அந்த ஒரு ஆளுக்கு கிடைக்க போற வேலைக்காக ஏகப்பட்ட கியூ நின்னுகிட்டு இருக்கு. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதா அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த ஹோட்டல் கூட போயிடுவாங்க. எப்படின்னா இப்ப இவங்க வந்து இன்டர்வியூக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லல, ஏதோ ஒரு கெஸ்ட் மாதிரி உள்ள போயிடுவாங்க. ஒருத்தங்க வந்து அங்க கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வர போறாங்க, அதனால நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து இங்க உட்காந்துக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. கிளீன் பண்றவங்களும் நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்க கெஸ்ட் கிட்ட நல்ல மரியாதையா நடந்துக்கணும், கொஞ்சமாச்சும் நம்ம நல்லா கேரோட பேசணும் அப்படின்ட்டு பரவாயில்ல இங்க உட்காந்துக்கோங்க நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்திலே வந்து கிளீன் பண்றவங்க கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹோட்டல் எப்போ திறப்பாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க, கிளீனிங் வேலை எல்லாம் எப்படி இருக்கும், இவ்வளோ நாளா எப்படி வந்து சூப்பர்வைசர் வேலை நடந்துச்சு, எல்லாத்தையும் வந்து அந்த ஹோட்டலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நான் இந்த வேலைக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒருவேளை அந்த கிளீன் பண்றவங்க இதெல்லாம் சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா சும்மா கெஸ்ட் மாதிரி வந்து உட்காந்து அதுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா விசாரிக்கிறதுனால இப்போ அந்த கிளீன் பண்றவங்கள எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவாங்க. அடுத்ததா இப்போ இவங்களோட டர்ன் வந்திருக்கும். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள போயிருப்பாங்க. இன்டர்வியூவர் क्वेश्चंस கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ரொம்ப சூப்பரா எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதாச்சும் இப்போ இவங்க வந்து அந்த கிளீன் பண்றவங்க கிட்ட அந்த ஹோட்டலை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் தேடி கேதர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஹோட்டலை பத்தி எல்லாமே தெரியும். அதனால இன்டர்வியூவர் முன்னாடி போயிட்டு இப்போ இவங்க கேதர் பண்ண எல்லாத்தையும் சொல்றப்போ வந்துட்டு இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளா இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு வேலையை இவங்களுக்கே கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க வந்து வேலையை வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ இன்னும் பார்த்தா வெளியே வந்து அந்த ஒரே ஒரு பொசிஷனுக்காக இன்னும் வந்து கியூல வந்து மணிக்கணக்கா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணதுனால இவ்வளோ பெரிய கியூவையும் வந்து தவிர்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து புத்திசாலித்தனமா அந்த வேலையும் அவங்க வாங்கிடுவாங்க.